இவனுங்க ஜாலியாக இருக்க பசங்க தானே, எதுவும் கோச்சிக்கலாம் மாட்டானுங்க எது சொன்னாலும் அப்படின்ற மாதிரி பட்டம். ஒரு 3 நாள் என்கிட்ட அவன் பேசவே இல்லை. எனக்கு என்னோட அப்பியரன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்குலாம் அது ரொம்ப நல்ல ஒரு சப்போர்ட்டிவான விஷயமா இருக்கும். ஃபைனல் பண்ணிட்டாங்க, சேதுபதி அவங்க தான் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாமல் ஒரு நாள் வந்து நைட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஒரு விஷயம் நீ இதை வந்து அதிர்ச்சியாக கேட்கக்கூடாது, எங்கேயாவது வீட்டில் போனோன்னாக்கா அதை பாட்டுக்கிட்டு பாடிட்டோ இல்லை யார்கிட்டயோ ஃபோன் அடித்து பேசிக்கிட்டோ பயமாக இருக்குது கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுங்க அப்படின்னு பேசிட்டு போகிறது இந்த மாதிரி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ் திலக். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பசங்களோட ஆக்டிங் வந்துலாம் பார்க்கும்போது இது ஏதோ ஒன்று ஆகப்போகுது, என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் செலக்ட் ஆகும்போது இது வரைக்கும் இப்படிலாம் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் தமிழ் படம் இந்த மாதிரிலாம் போகுதுன்னு கேட்கும்போது என்ன நடக்குது, என்ன இப்படி போயிட்டுருக்கு. நான் அந்தளவுக்கு எனக்கு அறிவும் கிடையாது, இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் ஏதோ பண்ணுவாங்கன்றதுலாம் கிடையாது. போனால் படம் பண்ணுவோம், 100 நாள் ஓடினா ஜாலியாக இருக்கும்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இதெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது இதெல்லாம் கேட்கும்போது. பரவாயில்ல, நம்ம அந்த படத்தில் இருக்கோம் சூப்பராக போயிட்டுருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம்தான். ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருக்கிறதால இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேட்குறது ஒன்றும் புதுசாக இல்லை. ஆமாம்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்தது. ரஞ்சித் கால் பண்ணியிருந்தாங்க, விஜய் சேதுபதி கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. டெய்லி யாராவது கால் பண்ணி சொல்லும்போது ஓகே நாளைக்கு யார் கால் பண்ணுவா, வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டைம். எல்லாருமே முக்கால்வாசி பேர் பார்த்து நிறைய மீட்டிங்கில் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி. ஆக்சுவலாக சூதுகம் ஷூட்டில் இருக்கும்போது விஜய் சேதுபதி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி காக்கா மூட்டைன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு ரமேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த டைரக்டர் ஒரு டைம் அந்த பேப்பரில் ஒரு ஆட் போட்டிருந்தாங்க, ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைரக்டருக்கு கால் பண்ணி, மணிகண்டன் அவர்கள் அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி சார் ஆடிஷன் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த கட்டாயமாக ஆடிஷன் இருக்கும்போது சொல்கிறேன் ரமேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு முன்னாடி நிறைய பேரும் போயிருந்தாங்க, எல்லாருமே போனது தான், எனக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க கூப்பிடல, நிறைய பேருக்கு சொல்லியிருந்தது தான். போனோம், ஆடிஷன் கொடுத்தோம். கொஞ்சம் இருக்கனா இல்லையா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறமேட்டு ஒரு நாள் ஃபைனல் பண்ணாங்க, நீங்கள் அந்த நைனா அப்படின்ற ஒரு கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சந்தோஷம். யோகி பாபு வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஷூட்டில் தான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்துருக்கேன், பார்த்தது அங்கே தான். டே 1லேருந்தே வந்து எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு நட்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துல எனக்கு அவர் தான் தோணேன், அவருக்கு நான் தான் தோணேன், அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் அவர். நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அவரை, ஏதாவது சொல்லி நோண்டிகிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட கவுண்டமணி செந்தியில் போட்டு நோண்டிகிட்டு இருக்க மாதிரி தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன், பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது ஒரு ஜாலியாக இருந்தது. அவர் கூட நான் அவ்வளோ க்ளோஸ் ஆகும்னு தான் நினச்சி பார்க்கல. இப்போ எனக்கு அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில், அவரும் கூட. பசங்க வந்து ரொம்ப ஜாலின்னு சொல்ல முடியாது, திட்டவும் முடியாது அவனுங்களை. அப்படியே திடீர் நகரில் இருந்து சேதாப்பேட்டை கீழே தான், நல்ல வெயில். அந்த வெயிலும் நமக்கு மீறி தூக்கம் வரும். தூக்கம் வந்ததுனாக்கா அதை ஷார்ட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் அத்தனை மணிக்கு தானே அந்த டைம் பஃபர் வச்சுட்டு அதுக்காக கொஞ்சம் குட்டி தூக்கம் போடலான்ட்டு யோகி பாபு கீழே படுத்துப்பார், நான் மேலே படுத்துப்பேன். ஒரு டைம் வந்து இந்த ரமேஷ் சின்ன காக்கா மூட்டை வந்து மேலே விழுந்துட்டான், தூங்கிட்டே இருக்கும்போது டேய் அப்படின்ட்டேன். இவ்வளோ தான் சொன்னேன். 3 நாள் அவன்கிட்ட பேசவே இல்லை. நான் சரி இவனுங்க ஜாலியாக இருக்க பசங்க தானே, எதுவும் கோச்சிக்கலாம் மாட்டானுங்க எது சொன்னாலும் அப்படின்ற மாதிரி பட்டம். ஒரு 3 நாள் என்கிட்ட அவன் பேசவே இல்லை. நானும் வந்து இந்த காதலன் காதலியை வந்து போய் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான், வாடா அப்படியே அங்கே போகலான்னா கையை எடுத்துருவான், உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க அப்படின்னு பேசுவான். திடீர்னு ஒரு நாள் அவனே மறந்துட்டான், எனக்கும் அவனுக்கும் சண்டை அப்படின்றது போல். அதுக்கப்புறம் கேஷுவல் ஆகிட்டான். தேசப்பன்னு ஒரு கேரக்டர், இந்த செல்ஃபோன் அடிப்பான் பாருங்கள், அவங்ககிட்டலாம் வந்து போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஏதாவது சொல்லிடுவான், அதாவது சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு அவனே போயிடுவான், சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி பயமாக இருக்கும். அப்புறமேட்டு அந்த குட்டி பொண்ணு, டான்ஸ் ஆடுற பொண்ணு ஒருத்தி, எப்போ பாரு பேசிக்கிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் பெரிய காக்கா மூட்டை, அவன் ஒருத்தந்தான் அந்த இடத்துல கொஞ்சம் காமான பையன், சைலண்ட்டாக இருப்பான். இவங்ககிட்டலாம் பயமாகவே இருக்கும், எங்கேயாவது பட்டாசு வெடிச்சிட்டானுங்களா அப்படின்ற மாதிரி. ரொம்ப ஜாலியான பசங்க, ரொம்ப வெள்ளந்தியான பசங்களும் கூட அவனுங்க.
எதுவும் மறைச்சி கிடச்சி பேசணும், இதுதான் பேசணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தோன்றதை டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பானுங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணதெல்லாம் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மணிகண்டன் வந்து எப்படின்னாக்கா சத்தமே இல்லாமல் நிறைய விஷயத்தை சைலண்ட்டாகவே வந்து அதட்டி சொல்கிறவர். அதாவது அவர் பேசும்பொழுது அவர் திட்டமாட்டார், சீரியஸாகவும் பேச மாட்டார். ஆனால் அவர் சொல்கிற விஷயம் வந்து நமக்கு ஐயோ ஓகே சாரிங்க அப்படிங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். ஏதாவது ஒரு டவுட்னாக்கா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இந்த டவுட் இப்போ உங்களுக்கு வந்திருக்கணும்னா ஏன் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து ஆமாம் இல்லை சாரிங்க தெரியாமல் கேட்டேன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். சைலண்ட்டாக அப்படியே போயிடுவேன். அவங்க கிட்ட ஒர்க் பண்ணது எப்படின்னா, நான் அவங்கள ஷார்ட் ஃபிலிம் பீரியடில் அவங்க சினிமாட்டோகிராஃபராக அந்த டைமில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். பட் ஆஸ் எ டிரெக்டராக வந்து எனக்கு புதுசு, அவங்க என்னன்னு தெரியல எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு. ஒரு சீன்ஸுக்கும் வந்து அவங்க சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நல்லா இருந்தது பட் உங்களுக்கு இது புரியுதில்லை, இந்த ஒரு இடம் இந்த அந்த உச்சரிப்பு இருக்குல்லன்னுவாங்க, அதில் வந்து அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்க சரி ரைட்டு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு டீச்சர் அவர். அங்கே போயிட்டு ஜாலியாக இருக்குதுன்றது ஒன்று இருக்கும், கற்றுக்கிட்டே இருக்கலாம், ஓகே கற்றுக்கணும் அப்படிங்களா அப்படின்ற மாதிரி நம்ம லிசன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட நிறைய இருந்தது. இது சும்மா இன்டர்வியூன்றதுக்காக சொல்லலை, இஸ் டிஃப்ரெண்ட், ஆக்சுவலி இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். அதுதான் இது வந்து காக்கா மூட்டை எனக்கு இப்போ ரிலீஸ் ஆகும் தெரியாது. காக்கா மூட்டை முன்னாடியே ரிலீஸ்னு வந்து சும்மா டேட்ஸ் அப்பப்போ கொஞ்சம் ஒரு டேட் வரும் இல்லைங்களா நமக்கு, அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. காக்கா மூட்டை எனக்கு இப்போ வரும்னு தெரியாது. டிமாண்டே அந்த டைம் தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும். அடுத்தடுத்த வாரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஃபுல்லாக படங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு, வாய்மொழி பேசும் படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஷூட்டிங்லேயே இருந்துட்டேன். ஷூட்டுன்னு அப்படியே போயாச்சு. லாஸ்ட் இயர் எனக்கு படமே கிடையாது. என்ன ஒரு வருஷம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. பட் இந்த வருஷத்தை பார்த்திங்கன்னா எனக்கு 2013 ஃபஸ்ட் டைம் சினிமாவில் நான் பண்ண ஆரம்பித்த அப்புறம் ஒரே மாதத்தில் 2 படம். ஃபஸ்ட்டு வந்து சூதுகம், May 10th நேரம். இதே மேல வந்துட்டு இது ஒன்று நடந்ததும் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச கிராஃப் என்னென்னா, வருஷத்துக்கு 2 படம் வெளியே வரும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். பட் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஹாப்பி. அது வந்து நடிக்கிறது ஈஸி, அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சின்ன ஸ்பேஸு, கேமராமேனாக இருக்கட்டும், ஸ்டண்ட்டு அவங்க அந்த ரோப் போட்டு தான் தூக்குவாங்க, அவங்களுக்காக இருக்கட்டும். டைம் மிஸ் ஆச்சுன்னா எனக்கு அடிபட்டுருமோன்னு அவங்களுக்கு பயமாக இருக்கும். எனக்கு வந்து எப்படியும் அடிப்பட தான் போகுது அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு. ஏன்னா அது ஒரு 2-3 டேக் போனோம், எல்லா டேக்கும் அடி தான், அது எல்லா டேக்குமே அடி தான். வலிக்குதா அப்படின்வாங்க, சேச்சே அப்படிலாம் சொல்லாதீங்க, மறுபடியும் தூக்குங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் அடி வாங்கிட்டு நல்ல ஃபன்னாக தான் இருந்தது. அது ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த ரோப் செட்டப்லாம் போட்டு இப்படிலாம் தூக்க. சும்மா நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, இது பண்ண முடியாதா அப்படின்னு. பண்ண முடியாதுங்க, சும்மா சொல்லிடலாம், பண்ண முடியாது, கஷ்டம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரோப்லாம் போட்டு பண்ணுறதெல்லாம். அபிஷேக் அவர் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் அவருடைய பிளேலாம் காட்டினார். அண்டு சனந்த் வந்து அவன் ரோலே வந்து அவன் அந்த மாதிரி பையன் தான், ஒரு ஜாலியான பையன். அவன் எப்போவுமே ஏதாவது ஒன்று துருத்துருன்னு பண்ணிகிட்டே இருக்க ஒரு கேரக்டர் தான் அவன். அவனுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய, மதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு படம் அது பண்ணிகிட்ருக்கான். அந்த படத்தோட பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், சத்தியம்லாம் வாங்கியிருக்கான், அண்ணா சொல்கிறாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே வந்து செட்டில் ஃபஸ்ட்டு 2 days அவங்களுக்கு என்ன வந்ததுன்னா, கொஞ்சம் பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், வாங்கடா என் கூட தாண்டா நீங்கள் உட்காரணும், வாங்கடா நம்ம 3 பேர் உட்காரலாண்டான்னு. ஏன்னா தென் அருள்நிதி அவங்க ஃபஸ்ட்டு 2 days வந்து பார்த்து பேசிட்டு இது பண்ணுவோம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசும்போது எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து இருக்காங்க, நம்ம போய் ஏதாவது நம்ம கேஷுவலாக பேசுகிற மாதிரி எதுவும் பேசிட முடியாதுல்ல அப்படின்றது. பட் அவர் அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பார், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்லாங்க, ரொம்ப கேஷுவலுங்க அவர், ரொம்ப கேஷுவலான ஒரு பர்சன். கொஞ்சம் கூட திமிரு கிடையாது, கொஞ்சம் கூட சீன் போட்டுற மாட்டார், என்ன அப்படின்ற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் வராது. ரொம்ப சாஃப்டான ஒரு, அதான் நான் வந்து படம் ஷூட்டை முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு அப்புறம் சொன்னேன், நீங்கள் இப்படின்லாம் தெரியாது, நீங்கள் இப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் ஷூட்டிங்கில் இன்னும் வேறு மாதிரியே இருந்திருப்பேன் உங்கள் கூட அப்படின்னு. இட்ஸ் வெரி நைஸ், பெரிய
ரொம்ப டேலண்டடான பர்சன். நீங்கள் அவருடைய கிராஃபே பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையான படங்கள், கம்மியான படங்கள், நல்ல நல்ல ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணி அவர் கதை கேட்குறேன்னு அவர் 2 பேர்கிட்ட கதை சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அவங்கக்கிட்ட கதை கேட்டுட்டு சொன்னார், அந்த கதையில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நம்ம பார்க்குறது சும்மா நடிச்சுட்டு போயிடுறாங்கன்ட்டு, பட் அப்படி இல்லை, ப்ராக்ரெசிவாக பார்த்து ரிசர்ச் பண்ணி அதில் பண்ணுறாரு. இன்னும் ஒரு நிறைய ஹைட்ஸ் போகணும். இல்லை இப்போ வரைக்கும். இருந்தாலும் எங்கேயாவது வீட்டில் போனோம்னாக்கா அதை பாட்டுக்கிட்டு பாடிட்டோ இல்லை யார்கிட்டயோ ஃபோன் அடித்து பேசிக்கிட்டோ பயமாக இருக்குது கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுங்க அப்படின்னு பேசிட்டு போகிறது. இந்த மாதிரி பசங்க வந்து என்னென்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் பீப்புள் இருப்பாங்க இல்லைங்களா, காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேமரா வந்ததுன்னா முதல்ல போயிடுறது டிமாண்டி காலனிக்கு தான் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி போயிட்டு நிறைய கதை இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் கொஞ்சம் ஒரு டைமில் நம்பின மாதிரிலாம் கிடையாது. நான் நினச்சிப்பேன் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய தலை தான், அதில் தான் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குது, அதனால தான் இப்படி பொருளையை கிளப்பி விட்ருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு மைண்டில் வரும். அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி இந்த கதைலாம் வந்து எனக்கா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறது தான். கண்டிப்பாக அந்த ஏரியா பற்றி ஒரு படம் நேற்று டிமாண்டி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி டிமாண்டி காலனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோட்டலாக. ஏன்னா நைட்டில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னன்னாக்கா ஒரு நாள் என் அம்மாவை கூப்பிட்டு போய் காட்டிட்டு இருந்தேன், இந்த இடம் தான் அது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 6 பசங்க வந்து ஒருத்தர் வீட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு குடும்பத்தோட. அவருக்கு என்னென்னா பேயின்னு நினச்சிட்டு இவங்க வந்து பேய் வீடுன்ட்டு அவர் வீட்டை எடுக்கிறாங்க. அவர் கோவம் வருது, டே அது இந்த வீடு இல்லைடா அந்த வீடுடா அங்கே போய் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். சரி ஓகே, ஒரு ஏரியாவே என்னமோ பண்ணியிருக்காரு டைரக்டர், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆரஞ்சு மிட்டாய் வந்து ஆக்சுவலாக முன்னாடி அந்த டைரக்டர் விஜய் சார் வந்து கூப்பிட்டு ஆடிஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் பண்ணியிருந்தேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். விஜய் சேதுபதி சார் அவங்க சொல்லி தான் நாங்கள் போய் பார்த்துட்டு ஆக்சுவலாக அது லீடு பண்ண வேண்டியது வேறு ஒருத்தர் தான் சொல்லியிருந்தாங்க. 2 பேர், நீங்கள் ஒரு ரோல் பண்ணுங்கள், அவங்க ஒரு ரோல் பண்ணுவாங்கன்ட்டு. அந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிடப்பில் கிடந்தது. மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சேதுபதி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆடிஷன் வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணே நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது டைரக்டர் வந்து அந்த கேரக்டர் பற்றி சொன்னாங்க. இல்லை சார், நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது நான் தான் சார் இந்த ரோல் வேறு சார். இல்லை நீங்கள் தான் இந்த ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுதான் லீட் ஆக்சுவலி. தென் அதுக்கு முன்னாடி சேதுபதி அவங்க ரோல் பண்ண வேண்டியது வேறு ஒருத்தவங்க. அவங்களுடைய டேட் ப்ளஸ் கொஞ்சம் கெட்டப் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. சரி யார் வருவாங்க அகெயின் கொஞ்சம் ப்ராசஸ் ஆச்சு. ஃபைனல் பண்ணிட்டாங்க. சேதுபதி அவங்க தான் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாமல் ஒரு நாள் வந்து நைட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஒரு விஷயம் நீ இதை வந்து அதிர்ச்சியாக கேட்கக்கூடாது அப்படின்னா. என்னென்ன ப்ராஜெக்ட் நின்றுடுச்சா அப்படின்னா. இல்லை ப்ராஜெக்ட்லாம் நிற்கல, நான் லீடு பண்ணலையா, நீங்கள் லீடு பண்ணுறீங்க, நான் இது பண்ணுறேன்னா. இல்லை நான் தான் தாத்தா பண்ணுறேன் அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் தானே ஹீரோன்னு சொன்னீங்க, நீங்கள் அந்த படத்துக்கு வரீங்க, இதுதான் நான் கேட்டேன். கோச்சிக்காதரா விட்றா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூட அப்படின்னு சொன்னார். அவர் இல்லைனாலும் இந்த படம் வேறு மாதிரி தான் மாறி இருக்கும். எனக்கு வந்து சினிமாவில் பெரிய ஆசைலாம் கிடையாது. நான் சினிமாவில் நடிக்க வந்ததே என் முகத்தை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் பார்க்கணும். இதுதான் என்னோடய ஆசை ஆக்சுவலாக. அது படங்களில் பார்க்கும்போது அது முடிஞ்சுது. பட் எனக்கு என்னோடய அப்பியரன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுலாம் என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்குலாம் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான விஷயமா இருக்கும். ஏன்னா இது எப்படி சொல்கிறதுனாக்கா, என்ன மாதிரி பசங்க ஜாஸ்தி ரொம்ப அதிகமாக இருக்காங்க. மேலேயும் போக முடியாமல் கீழேயும் இறங்க முடியாமல் என்னடா பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தி மாட்டிகிட்ருக்கவங்க. ஸோ நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணும்போது என்னுடைய செட் ஆஃப் கைஸ்க்கு தான் இது வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணலாம், நானே பண்ணுறேன் நீங்களாம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். நான் அவங்களெலாம் தேங்க்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். நம்ம எல்லாம் இன்னும் அடுத்த லெவல் போவோம். தேங்க்யூ.